ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் வெளியாகுதுன்னா அதுக்கு பேனர் வைக்கிறது, கட் அவுட் அடிக்கிறதுன்னு ரசிகர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை பிரம்மாண்டமா வெளிப்படுத்துவாங்க. அது இப்ப இருக்கிறத விட 80 மற்றும் 90களில் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை மையமா வச்சு இப்ப எங்கிட்ட மோதாதேங்கிற ஒரு படம் உருவாகி இருக்கு. இதுல நட்டி நடராஜ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த படத்தை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை படக்குழுவினர் பகிர்ந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு தொகுப்பா பார்க்கலாம். 87ல் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கிடையில் நாயகன் மனிதன், அதுக்கப்புறம் சத்யா, அதுக்கப்புறம் குரு சிஷ்யா, இதுக்கிடையில் ஒரு சின்ன சின்ன ரியல் சம்பவங்கள். இந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு நண்பர்களுக்கு இடையில நடக்கிற ஒரு கதை தான். இதுக்கு நட்டி சாருக்கு ஒரு 2-3 லேயர் கொடுத்துருக்கேன். கட் அவுட் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர் மன்றம், அப்புறம் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் அப்படி மாறுறாரு. இதுக்கு இடையில் நடக்கிற அரசியல், இதை வச்சு தான் ஒரு கதை பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தீபாவளியோ பொங்கலோ ஏதாவது வந்ததுன்னா முதல்ல வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கி காசு வாங்கிட்டு போய் தியேட்டரில் போய் படம் பார்ப்போம். ஸோ அப்போது என்ன நடக்கும்னா, அந்த சட்டைக்கிட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே ஏறி போய் டிக்கெட் வாங்கி அந்த கையெல்லாம் மாட்டி போயிட்டு அப்படி ஒரு காலகட்டம் ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் அது. அதை இந்த ஸ்கிரிப்டில் சொன்னாங்க, அதை அப்படியே எடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் பண்ணும்போது. ரஜினி ரசிகராக வேறு நடிக்கிறீங்க, கட் அவுட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயமே எனக்கு ராமு செல்லப்பா சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஐ ரியலி தேங்க் ராமு செல்லப்பா. என்னென்னா எல்லாருமே இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் மட்டும்தான் பிடிக்கும், சூது காமுக்கு அப்புறம்னு நிறைய படத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. மாடர்ன் ட்ரெஸ்ஸு மட்டும் சூட் ஆகிறாங்க, ட்ரெடிஷ்னல் சூட் ஆக மாட்டாங்கன்னு. நான் ஆடிஷன் பண்ணும்போது நான் ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு போயிருந்தேன். ஐ ரியலி லைக் ராமு செல்லப்பாஸ் கான்ஃபிடென்ஸ், பிகாஸ் அவர் ஒரு ஆர்டிஸ்டாட்டு பார்த்துங்க. நான் ஜீன்ஸு டிஷர்ட் இருந்தாலும் இந்த கேரக்டரில் இமேஜினேஷன் பண்ணி ஸோ நீங்கள் இது பண்ணலான்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் to Ramu Chellappa forever in my life and Maragadam character கொடுத்துறதுக்கு. Thank you Ramu sir for casting me in this movie. Sanchita Shetty சொன்ன மாதிரி even I am taken as a modern girl usually. ஆனாலும் Ramu sir பார்க்காம he has creativity so much. இல்ல பார்வதிக்கு இந்த ரோல் பண்ண முடியும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. And thank you Ramu sir for having that confidence and casting me in this movie. And I'm very glad I did this with an amazing banner like Heroes. Heroes are the first Tamil movie. Adhe romba special. And for giving this beautiful Tirunelveli ponnoda look, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். I love being a part. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நான் ஆக்ஷன் பிளாக் பண்ணல, அண்ணன் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. 3 பேருமே அடிக்கிற மாதிரி சீன், ஒரு எமோஷனலான சீன். அதில் 3 பேருமே ஒவ்வொரு சீனில் அடிக்கிற மாதிரி. இப்போலாம் டிஜிட்டல் மயமானதுனால இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா லாங் ஷாட்டு, மிட்டு, வைடு, அண்ணன் க்ளோஸு, என்னோட க்ளோஸு, சஞ்சிதா செட்டி சஜஷன் சொல்லிட்டு ஒரு 10 டேக் போவோம். எல்லா டேக்லையும் போய் அடிக்கணும். சில டைமில் தவறி போய் கையில் மேலே போட்டுரும், சில டைமில் காயங்கள்லாம் இருக்குது. அதுக்காக நான் உண்மையிலே 2 பேர்ட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன், அண்ணன்ட்டையும். அரை மணி நேரத்தில் எழுதின பாட்டான்னு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியாது. போகிற பாதை நேரிடா, நம்ம தாண்டி யாருடா அப்படின்னு இருக்கும். லைஃபை ஃபைட்டுடா, ஓகே ரைட்டுடா. அப்படியே ஒரு ஒரு மாஸ் ஹீரோக்கு எழுதின பாட்டை அப்படி ஒரு வேற ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாரு. அந்த பாட்டை எடுத்து முடிச்சுட்டு யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணிட்டு இருந்தோம். ராமு சொன்னார், நட்டி சாரை பாட வைக்கலாமா அப்படின்னாரு. நான் அப்படியே யோசித்தேன், ஐயோ எப்படி இந்த ஹை பிச்சு ஏதாவது கோச்சுக்கு வர ஏதாவது சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரட்டும் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லி அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தோடனே தான் கேட்டோடனே எனக்கே ரொம்ப அப்படியே போயிங்க ஷாக்கிங் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்த பாட்டு தான் இப்போ ஃபைனலாக இருக்குது. நானும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டேக் எடுத்தேன், ஒன்றும் முடியல சார். அந்த டெஸ்ட்டு எடுத்தது தான் ஃபைனலில் இருக்குது. போன வாரம் ஒருத்தன் ப்ரூஸ்லி அப்படின்னு இதே இடத்துல கூப்பிட்டு பேச வச்சான். இந்த வாரம் ஒருத்தன் எங்கிட்ட மோதாதே அப்படின்னு சொல்லி என் அசிஸ்டண்ட்டு இது பண்ணுறான். நம்ம அசிஸ்டண்ட்டே நமக்கு டஃப்பாக இருப்பாங்க போல். திடீர்னு பசங்க ப்ரொடக்ஷனில் படம் பண்ணோம், ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், ஒரு ₹1 ₹1.5 தான் ஆகும் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னான். உண்மை சம்பவம் சார் அப்படின்னா, சரி உண்மை சம்பவம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறான். ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்துறா அப்படின்ட்டேன். என்ன அப்படின்னா, இடையில எங்கே போய் ஒர்க் பண்ணா அப்படின்னா செல்வராகவன் சார்ட்ட போய் ஒரு படம் ஒர்க் பண்ணான். சூப்பராக மேக்கம் பண்ணவோ அது ஒரு படம் ஒர்க் பண்ணான். சாரிடா நீ போய் இந்த கதையை நீ செல்வராகவன் சார்ட்டை போய் பண்ண, நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா நான் யூஏ படமே எடுக்க மாட்டேன், அது ஏ படமாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ட்ரிபிள் ஏ படம் அளவுக்கு சொல்கிறான். அப்புறம் திருப்பி தான் சார் ஒரு பீரியடில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சுப்பிரமணியபுரம் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லி இந்த எங்கிட்ட மோதாத கதையை சொன்னான். உண்மையில நல்லா இருந்தது.
நல்லா இருந்து. பட் நான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இடையில ரொம்ப பேர் அருள்நிதி, விமல் எல்லா ஹீரோக்களுக்கும் அனுப்பிவிட்டே இருப்பேன். இது என்னென்னா கொஞ்சம் பட்ஜெட்டாக எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, கதையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அதை உண்மையிலேயே எங்கிட்ட மோதாது என்கிட்ட என்ன சொன்னானோ அதை படமாக பண்ணியிருந்தானவே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிரும். ஏன்னா வந்து எல்லாருமே அனுபவிச்ச பார்த்து பழகுன ஒரு விஷயங்களை அப்படியே அழகாக ஒரு சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு மூடில் இருக்குமோ அந்த மூடில் கதையாக இருக்கும். அதை ட்ரெய்லர் பாடல் எல்லாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு நம்புகிறேன்.